நண்பர்களுக்கும் வணக்கம். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் ஏத்த மாரி டெய்லி கான்செப்ட்ட ஒரு 4 மினிட்ஸ்ல வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்டிபிசி அண்ட் எஸ்ஐக்கு அண்ட் டிஎன்பிஎஸ்சி 3 எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் ஆகுற மாரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ வந்து பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அம்மீட்டர். அம்மீட்டர் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கரண்ட்டுடைய அளவ வந்து மெஷர் பண்றதுக்காக வந்து யூஸ் பண்றோம். ஸோ கரண்ட்னா வந்து மின்னோட்டம். ஓகே. தமிழ்ல இது பண்றவங்க யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா மின்னோட்டம், மின்னூட்டம், மின் அழுத்தம் 3 டிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்து வந்து ஆல்டிமீட்டர். இந்த ஆல்டிமீட்டர் அப்படிங்கிறது எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏரோப்ளேனுடைய ஆல்டிடியூட வந்து மெஷர் பண்றதுக்காக வந்து யூஸ் பண்றோம். ஸோ டைரக்ஷன் வந்து மெஷர் பண்றதுக்காக ஏரோப்ளேன்ல இருக்க டைரக்ஷன் மெஷர் பண்றதுக்காக ஆல்டிமீட்டர் வந்து யூஸ் பண்றோம். அடுத்து அனிமோமீட்டர். இந்த அனிமோமீட்டர் அப்படிங்கிறது என்னன்னா காற்று வேகமானி அப்படின்னு சொல்லுவோம். விண்டுடைய ஸ்பீடை வந்து மெஷர் பண்றதுக்கு, காற்றின் வேகத்தை வந்து மெஷர் பண்றதுக்கு அனிமோமீட்டர். ஆடியோமீட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்முடைய ஆடியோபிள் அக்கோஸ்டிக் வேவ்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, சவுண்டுடைய செறிவை வந்து மெஷர் பண்றதுக்கு ஆடியோமீட்டர். அடுத்து வந்து பேரோமீட்டர், பார் ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்மாஸ்பரிக் பிரஷருடைய அளவை வந்து மெஷர் பண்றதுக்கு பேரோமீட்டர், பார். ஓகே. அதோடைய யூனிட் வந்து பார். அடுத்து வந்து போலோமீட்டர் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஃப்ராரெட்டுடைய ரேடியேஷன் வந்து மெஷர் பண்றதுக்கு போலோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து கலோரிமீட்டர். கலோரிமீட்டர் வந்து ஹீட்டுடைய அளவை வந்து மெஷர் பண்றதுக்கு கலோரிமீட்டர் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து கார்டியோகிராம். கார்டியோனாலே வந்து என்னது, இதயம் அப்படின்னு அர்த்தம். ஸோ கார்டியோகிராம் அப்படிங்கிறது என்னன்னா, ஹார்ட்டுடைய செயல்பாடுகள், அதோடைய செயல்பாடுகளை வந்து இது பண்றதுக்கு வந்து கார்டியோகிராம் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். கார்டியோகிராஃப் அப்படிங்கிறது செயல்பாடுகள் வந்து நமக்கு என்ன பண்ணோம்னா ஒரு கிராஃப் மூலம் கொண்டு வந்து கொடுக்கும். அது கார்டியோகிராஃப். ஓகே. அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா டைனமோ. இந்த டைனமோ அப்படின்றது வந்து நம்ம தாத்தா அவங்களாம் சைக்கிள் வச்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னா டைனமோ இருக்கும். எங்க தாத்தா வச்சிருந்த சைக்கிள்ல பின்னாடி வந்து அந்த டைனமோ வந்து வச்சிருப்பாங்க. அதை நாங்கள் வந்து அழுது அழுது விளாடுவோம், லைட் எரியும் அப்படின்ட்டு. மைனா படத்தை கூட அந்த கான்செப்ட் வரும். ஸோ டைனமோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெக்கானிக்கல் எனர்ஜியை கைனடிக் எனர்ஜியா மாற்றும். கைனடிக் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாற்றி லைட் எரிய வைக்கும். இதான் வந்து கான்செப்ட். ஓகே. இதான் வந்து டைனமோடைய வேலை. அடுத்து வந்து டைனமோ மீட்டர் அப்படின்னு என்னன்னா, ஆர்பிஎம், ரொட்டேட்டிங் பெர் மினிட். ரவுண்ட் சுத்துறது பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேன் சுத்துறதையோ இல்லை வந்து வீல் சுத்துறது, கார்ல இருக்க இன்ஜினுடைய ஷாஃப்ட் வந்து சுத்துறது, அதோடைய ஸ்பீடை வந்து மெஷர் பண்றதுக்கு டைனமோ மீட்டர் யூஸ் பண்ணுவோம். அடுத்து எலக்ட்ரோஸ்கோப், ரொம்ப முக்கியமானது. மின் நோட்டம் பார்த்தோமா, இது மின் நூற்றத்துக்குரியது. ஓகே. மின் நூற்றத்துக்குரியது. அதாவது என்னன்னா எலக்ட்ரிக் சார்ஜ் எழுதுவோம் தமிழ் இங்கிலீஷ்ல. ஓகே. எலக்ட்ரிக் தமிழ்ல வந்து மின் நூட்டம். ஒரு இடத்துல இருக்க மின் நூட்டத்துடைய அளவை வந்து மெஷர் பண்றதுக்கு வந்து எலக்ட்ரோஸ்கோப். ஓகே. எலக்ட்ரிக் சார்ஜ் ஆகும் எலக்ட்ரோஸ்கோப்க்கு. அடுத்து வந்து எண்டோஸ்கோப், அக அக உணர்வுமானி அப்படின்னு சொல்லுவாங்க, அகமானி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய பாடிக்குள்ள இருக்கிற பார்ட்ஸ் வந்து எப்படி வேலை செய்யுது, அதோடைய ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு டாக்டர்ஸ் யூஸ் பண்றது எண்டோஸ்கோப், எண்டோஸ்கோபி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கால்வனோமீட்டர். இந்த கால்வனோமீட்டருக்கும் அம்மீட்டருக்கும் வந்து சில ஒத்து போற விஷயங்கள் இருக்கு. அதாவது கரண்ட்டுடைய அளவை மெஷர் பண்றது அம்மீட்டரா, அதே நேரங்கள்ல கால்வனோமீட்டர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, அதே கரண்ட் எப்படி சொல்லுவோம், ஐ அப்படின்னு சொல்லுவோமா, கரண்ட்டுடைய மின்னோட்டத்துக்குரிய டைரக்ஷன்ல எவ்வளவு பாயுது, ஒரு டைரக்ஷன்ல வந்து எவ்வளவு பாயுது அப்படின்றத மெஷர் பண்றதுக்கு கால்வனோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து ஹைட்ரோமீட்டர், ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் நினைக்கிறேன், ஐ திங்க். அதுல வந்து பாக்ஸ் கனெக்டர் இருக்கு. இந்த ஹைட்ரோமீட்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒப்படர்த்தி, திரவத்துடைய ஒப்படர்த்தி, லிக்விட் இன்டென்சிட்டியா, ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் லிக்விட். ஓகே. இந்த எதுக்குரியது அப்படின்னு பார்த்தோம்னா, வாட்டர் வந்து இது வந்து கான்ஸ்டன்டா இருக்கக்கூடியது. வாட்டருக்கும் அதே லிக்விடுக்கும் உரிய அடர்த்தியை வந்து இது பண்றதுதான் வந்து என்னன்னா ஹைட்ரோமீட்டர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாட்டருக்கும் ஆல்கஹாலுக்கும், வாட்டருக்கும் பிளாஸ்மாவுக்கும், இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து மெஷர் பண்றது ஹைட்ரோமீட்டர். ஸோ இதான் வந்து கான்செப்ட். அடுத்து பார்ட் 2 கண்டிப்பா போடணும். ஏன்னா வந்து என்டிபிசிக்கும் எஸ்ஐக்கும் சேர்த்து யூஸ் ஆகிற மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க நோட்ஸ். கண்டிப்பா நம்ம சேனல் இணைஞ்சே இருங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து என்டிபிசி, எஸ்எஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி, எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிறாங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு வேற ஒரு டாபிக் வந்து நம்ம வந்து இதே மாதிரி ஷார்ட்டா வந்து பார்த்துருவோம். ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸும் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நான் வந்து அப்லோட் பண்றேன் வீக்கெண்ட்ல. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இணைஞ்சே இருங்க. நன்றி.